ஞானகுரு இந்த உபதேசத்திலே யாசகத்திற்காக, அதாவது பிச்சை எடுக்கும் நோக்கத்தோடு நம்மை சந்தர்ப்பங்களில் சிலர் அணுகி வருகின்றார்கள். பஸ் பிரயாணத்திலோ அல்லது ரயிலில் செல்லும் பொழுதோ அல்லது ரோட்டில் செல்லும் பொழுதோ. ஆனால் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நாம் ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்று அவனை உற்று பார்த்து சில உதவிகளையும் செய்கின்றோம், காசை எடுத்து போடுகின்றோம். ஆனால் அவனுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கிறது, என்ன விளைவுகளை செய்யும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள். ஆக பிச்சைக்காரன் நம்மை பார்த்ததும் ஐயா என்று கேட்கின்றான், காசை கொடுக்கின்றான். ஆனால் நாம் நினைக்கின்றோம் அவன் பிச்சைக்காரன், நாம் காசை கொடுக்கிறோம் என்று. ஆனால் இந்த உணர்வு, அவன் பிச்சைக்காரன், அவன் இறக்கப்பட்டு நாம் கொடுக்கின்றோம், அவன் கஷ்டப்படுகிறான் என்ற இந்த உணர்வுகள் நமக்குள் ஒன்றி விடுகின்றது. அதாவது இந்த உடல் என்ற குடும்பத்தில் அவனும் ஒன்றி விடுகின்றான். ஆக அடுத்தடுத்து காசை கொடுத்தோம் என்றால் ஐயா ஐயா என்று வந்து கொண்டே இருப்பான், நாமும் காசை கொடுத்து கொண்டே இருப்போம். ஒன்றல்ல இரண்டல்ல, இப்படி எத்தனை பேருக்கு நாம் இறக்கப்பட்டு உதவி செய்கின்றோம். அந்த உணர்வுகள் அனைத்துமே இன்று நாம் குடும்பம் என்று புறநிலையில் சொல்வது போன்று பிச்சைக்காரனை பற்றிய நினைவுகள், உணர்வுகள் இந்த உடலான சிவத்திற்குள் சிறுக சிறுக அந்த அணுக்கள் விளைந்து இங்கே ஒன்றி விடுகின்றது. ஆனால் அவன் தரித்திர நிலையில் இருந்தாலும் அவனுடைய உணர்வு நமக்குள் நம்மை அறியாமலே சிறுக சிறுக இந்த உடலிலும் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அவனை பார்க்கும் பொழுது அடப்பாவமே, இப்படி இருக்கின்றானே, இப்படி கஷ்டப்படுகின்றானே என்று எண்ணிதான் நாம் அந்த அடப்பாவமே கஷ்டப்படுகிறானே என்ற இந்த உணர்வு நமக்குள் விளைந்த பிற்பாடு இதனுடைய பின் விளைவுகள் எப்படியெல்லாம் வரும் என்றால், சந்தர்ப்பத்திலே மாறி வரும்பொழுது எல்லோருக்கும் நான் தர்மம் செய்தேன், எல்லோருக்கும் நான் நல்லதுதான் செய்தேன், ஆண்டவன் கடைசியில் என்னையே ஓட்டாண்டியாக்கிவிட்டான் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். நான் யாருக்கும் இதுவரைக்கும் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவன் என்னை இப்படி ஆக்கிவிட்டானே. பெரும்பகுதி ஆலயங்களுக்கு செல்வோர், மதத்தின் அடிப்படையிலே தெய்வத்தை வணங்குவோர் ஆண்டவன் என்னை சோதிக்கிறான் என்று இப்படித்தான் பழி சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்மை ஆள்பவது யார்? அந்த ஆண்டவன் யார்? நாம் எண்ணிய உணர்வை உருவாக்குவது நமது உயிர்தான். நம்மை ஆள்பவனும் இந்த உயிர்தான். எண்ணியதை இரையாக்குகின்றான். உணர்வின் செயலாக நாம் நுகர்ந்ததை உடலாக ஆக்குகின்றான். அதை மீண்டும் நினைவாக்கும் பொழுது அதே வழியில் நம்மை அவனை வழி நடத்துகின்றான் என்ற நிலைகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டோம். ஆக பிச்சைக்காரன் வேதனைப்படுகிறான் என்று அவன் வேதனையான உணர்வுகளை நாம் நுகர்ந்து விடுகின்றோம். ஆனால் நமக்குள் அதை மாற்றி அமைப்பதில்லை. ஆக அதை மாற்றி அமைக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று புருவ மத்தியில உயிரான ஈசனை ஏந்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரல் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரல் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இதை முந்தி நம் உடலுக்குள் இப்படி நாம் சேர்த்து விட வேண்டும். இந்த சொல்லுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் உயிரான ஈஸ்வரிடம் ஒரு டெலிபோன் செய்வது போன்று முன்னக்கூடிய நாம் சொல்லி வைத்து விட வேண்டும். நாம் மற்றவரிடம் டெலிபோன் செய்து விவரத்தை சொல்வது போன்று நம் உயிரான ஈஸ்வரிடம் முந்தி இதை டெலிபோன் செய்து வைத்து விட வேண்டும். அதாவது தீமையோ வேதனையோ இது போன்ற உணர்வுகள் எல்லாம் எனக்குள் வரக்கூடாது, அதை நுகர்ந்து விடாதே என்று உயிரிடம் நாம் ஆணையிட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். தீமையான உணர்வுகள் நுகர்ந்து விடக்கூடாது, தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் வந்துவிடக்கூடாது. கோபமோ சலிப்போ சஞ்சலமோ வேதனையோ ஆத்திரமோ இதையெல்லாம் நீ நுகர்ந்து விடாதே என்று நாம் உயிரிடம் பரிபூர்ணமாக நாம் சொல்லிவிடாதான் டெலிபோன் செய்ய வேண்டும் என்று ஞானவர் இங்கே உணர்த்துகின்றார்கள். ஆக ஈசனிடம் சொல்லி இவ்வாறு எண்ணிவிட்டு மகரிஷிகளின் அருள்வொளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று வலுக்கூட்டி, நாம் எந்த பிச்சைக்காரரை நாம் பார்க்கின்றோமோ அவருக்கு அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அவன் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் ஞானம் பெற வேண்டும். அவன் வாழ்க்கை உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அந்த அருள்வழி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் காசை கொடுக்க வேண்டும். இறக்கப்பட்ட அடப்பாவமே என்று அவனை நிலையை எண்ணி நாம் காசை கொடுக்கக்கூடாது.
ஈசனிடம் இப்பொழுது சொன்னது போன்று சொல்லி தீமைகளை நுகரக்கூடாது என்று ஆணையிட்டு விட்டு மகிழ்ச்சி நல் சக்தியை வலுவாக்கி இருளை நீக்க வேண்டும் என்று இந்த உணர்வை வலுக்கூட்டி இந்த நிலைகள் கொண்டு அங்கேயும் இந்த ஒளியான உணர்வை பாய்ச்சி இந்த அடிப்படையில் தான் நாம் யாசகத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். காரணம், நாம் எந்தெந்த உணர்வில் எடுக்கின்றோமோ அதுதான் நம் உயிர் நமக்குள் உருவாக்குகின்றது. ஆகவே நாம் பார்ப்போரெல்லாம் அந்த அருள்சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் யாரையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வுகள் முதலில் சொன்னது போன்று நம் உடலான குடும்பத்திற்குள் ஒன்றி வந்து விடுகின்றது. ஆக பிச்சைக்காரன் என்று எண்ணினாலும் அந்த உணர்வு நமக்குள் இணைந்து விடுகின்றது. ஆக அதுபோன்ற நிலைகள் அவனை பார்த்து இறக்கப்பட்டு வேதனைப்பட்டு அட பாவமே என்று அவனுடைய தரித்திரத்தை நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலான குடும்பத்திற்குள் உருவாகிவிடக்கூடாது, ஒன்றிவிடக்கூடாது. அதற்காகத்தான் அந்த மகரிஷின் அசக்திகளை நமக்குள் வலுவாக்கி, அதாவது எந்த தீமை வந்தாலும் அதை தடுக்க வேண்டும், அதை நுகராதே என்று உயிரான ஈசனிடம் நாம் டெலிபோன் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த பயிற்சிக்கு வர வேண்டும். இப்படித்தான் நாம் இந்த உடலையும் உயிர் ஆன்மாவையும் காக்க வேண்டும். உயிரான ஈசனின் துணை கொண்டு தீமைகளை நுகராதே, தீமைகளை நுகராதே, தீமைகள் இங்கே உருவாகக்கூடாது, நான் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் டெலிபோன் செய்து அவனிடம் நாம் இவ்வாறு தொடர்பு கொண்டு தீமைகளை தடுக்கும் ஒரு பயிற்சியாக நாம் இந்த உயிரான ஈசனை துணை கொள்ள வேண்டும். உயிரான ஈசன் துணை கொண்டுதான் நாம் வின் செல்ல முடியும் என்று, உயிரான ஈசன் துணை கொண்டுதான் தீமைகளை தடுக்க முடியும், உயிரான ஈசன் துணை கொண்டுதான் உணர்வை ஒளியாக மாற்ற வேண்டும் என்று மாற்ற முடியும் என்று ஞான குரு இந்த உபதேசத்தை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.